ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இன்னொரு சுகர் கிளேடர் vlog பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சுகர் கிளேடர்ஸோட நகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா ஊசி மாதிரி இருக்கும். சில பேர் சின்ன வயசுல இருந்தே கட் பண்ணி வளர்க்கலாம்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது பிடிக்கல. அவங்களாவே இருக்கட்டும், நம்ம வேணா ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு அவங்களை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகி. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த வலியே எனக்கு பழகிருச்சு. இந்த ஏகானுக்கு டேனி மேல முரட்டு லவ். கொஞ்ச நேரம் அவளை தனியா இருக்க மாட்டான். அவன் அங்க இருந்து குதிச்சு ஓடி வந்து மேடம் பக்கத்திலே தான் உட்காருவேன்னு வருவான். நான் யூஸ்வலா டேனி ஏகானுக்கு ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சொடக்கு போட்டு தான் நான் ஃபீட் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு விஷயம், இது ஏன்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் இப்போ நான் வந்து சொடக்கு போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்களேன். ஓட்டோட்டமா ஓடி வருவாங்க. இவங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி ஆயிரும்னா, நம்ம எப்பப்பெல்லாம் சொடக்கு போடுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட்ல வந்து நல்லா பதிஞ்சிரும். அதனால இது ஒரு சிக்னல் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்மளும் இவங்களை வந்து இப்படி கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு டாக் வந்து சேக்கன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு நம்ம பிஸ்கட் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க, லைக் நம்ம கூப்பிட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அதை பண்ணிட்டே இருப்பாங்க. முழுசா அவங்க கூட அட்டாச் ஆன சுகர் கிளேடர்ஸ் நீங்க எவ்வளவு வாட்டி தூக்கி தள்ளி விட்டாலுமே அது ஓட்டோட்டமா உங்க கைக்கு ஓடி வரதுக்கு தான் பார்க்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா சுகர் கிளேடர் வாங்கினவங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஏகான் இவ்வளவு விகாரசா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது டேனின்னு ஒரு காமெடி பீஸ், நீ ஓடுனா என்ன ஆடுனா எனக்கு என்னடா, எனக்கு தூக்கம் தான்டா முக்கியம்னு அப்படி தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப கியூட்டா இருந்தா. அங்கேண்டி தங்க தூங்குற, நான் அவளை கையில எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா என் வாய்ஸ் கேட்டோன்னே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவா பாருங்க. டேனி இதுக்கு காரணம் நான் எப்பயுமே அவங்க கூட லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன் மக்களே. பேச பேச நம்ம வாய்ஸ் நல்லா பதிஞ்சிரும். இந்த மாதிரி கியூட்டான ஒரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை மறந்துடாம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.